ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படிங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சி மிஷின். ஸோ இந்த சிஎன்சி மிஷின்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த சிஎன்சி மிஷினோட மேனுஃபேக்சரர், டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின், ஸோ அதோட அப்ளிகேஷன், அப்புறம் அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஸோ இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். வாட் இஸ் சிஎன்சி? சிஎன்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி அப்படிங்கிறது நிறைய பேர் மிஷின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா சிஎன்சி அப்படிங்கிறது மிஷின் கிடையாது. அது ஒரு கண்ட்ரோலிங் கான்செப்ட், ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது மிஷினை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் சிஎன்சி மிஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியான மிஷின் இருக்குது, நிறையா வேரியஸ் மிஷின் சிஎன்சி மிஷின் இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் கம்ப்யூட்டர் உதவி கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறதா இந்த சிஎன்சி அப்படிங்கிறது. ஸோ இது இந்த நேம்லேயே வந்துடும். கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் அப்படின்னா நம்பர்ஸு, அப்புறம் ஆல்ஃபாபெட் எழுத்து, நம்ம ஏபிசிடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எழுத்து, அப்புறம் சம் கோட்ஸ் மூலியமாக ப்ரோக்ராம் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதா இந்த சிஎன்சி கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ எங்கெல்லாம் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஒரு மிஷின் இந்த சிஎன்சி கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படுது அப்படின்னா அது சிஎன்சி மிஷின் தான். ஸோ இந்த சிஎன்சி மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பர்பஸ்க்காண்டி நிறையா வேரியஸ் மிஷின் சிஎன்சி மூலிமா உருவாக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சிஎன்சி மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி மில்லிங் மிஷின், சிஎன்சி டர்னிங் மிஷின், அப்புறம் சிஎன்சி கிரைண்டிங் மிஷின், அப்புறம் லேசர் கட்டிங், பிளாஸ்மா கட்டிங் மிஷின், அப்புறம் சிஎன்சி இடிஎம் மிஷின். ஸோ இந்த மாதிரி நிறையா மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வாட் இஸ் சிஎன்சி அப்படின்னா அது மிஷின் கிடையாது. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎன்சி. அது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம். இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்கு கீழே செயல்படுற மிஷின் சிஎன்சி மிஷின். ஓகேங்களா? அதெல்லாம் தெளிவாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சிஎன்சி மிஷின். ஸோ இந்த சிஎன்சி மிஷினை ஃபஸ்ட்டு 1952ஆம் ஆண்டு யூஎஸ்ஏல இருக்கிற மெசச்சூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வெறும் என்சி மிஷின் தான். அதாவது கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் என்சி மிஷின் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அது அவ்வளோக்கா எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணலை, கரெக்டாக ஒர்க் பண்ணலை. ஸோ அதனால் 1970 மறுபடியும் மிஷின் பில்ட் பண்ணாங்க. ஸோ மிஷின் கான்செப்ட் சேம் தான், அதோட எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் ஆட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி அவங்க கான்செப்ட் ரெடி பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இந்த சிஎன்சி மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வெறும் என்சி மிஷின், கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க 1952. பட் கரெக்டாக ஒர்க் பண்ணாததுனால மறுபடியும் 1970 சேம் அதே இன்ஸ்டிடியூட் ஒரு கம்ப்யூட்டர் உதவி கூட லாங்குவேஜ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி மிஷின் இந்த சிஎன்சி மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது க்ரோத் ஆகிருக்கு. வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலுமே மோஸ்ட்லி இந்த சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மிஷின் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டீபரிங் பண்ணுற ஃபைல் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டை அவங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷேப்புக்கு ஒரு ப்ரொஃபைலுக்கு கொண்டாடணும் அப்படின்னா இவங்க நாள் கணக்காகலாம் மாத கணக்காக தேய்ச்சி அந்த மெட்டீரியல் கரைச்சி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கியிருக்காங்க, ஒரு காம்பனண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதர்களோட வேலை கம்மியாகி மிஷினரியில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு காரணமே இந்த சிஎன்சி அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படலாம், இல்லை இன்டர்வியூ எங்கேயாவது கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிஎன்சி மிஷின், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் ஒரு பேனல் போர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பேனல் போர்டு தான் கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகேங்களா? கம்ப்யூட்டரே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் டிசைனில் ஒரு பேனல் போர்டு இருக்கும். பட்டன்ஸு, அப்புறம் நிறையா சிம்பிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கீவேர்ட்ஸு, அப்புறம் கூட ஆப்ஷன்ஸ் கீஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பேனல் போர்டு இருக்கும். அந்த பேனல் போர்டில் பண்ணுற விஷயங்கள்,
அப்புறம் நம்ம அதில் ஏதாவது எடிட் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது நம்ம வந்து கொடுத்தோம் இன்புட்டை வந்து கொடுக்குறதா வந்து இந்த பேனல் போர்டு. ஸோ இந்த பேனல் போர்டு எதுக்கு அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்குறது, அதாவது மிஷினை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் கீ கொடுக்குறோம், ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம்னா இந்த பேனல் போர்டு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த பேனல் போர்டே நம்ம வந்து ஒரு இன்புட் கோடு இல்லை வந்து இன்புட் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து மிஷினோட பேக் சைடு ஒரு பெரிய வந்து யூனிட் இருக்கும், அதாவது ஒரு பெரிய கண்ட்ரோலிங் யூனிட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி, டிரைவிங் சிஸ்டம், அப்புறம் வந்து கண்ட்ரோலிங் சிஸ்டம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் பார்த்திங்கன்னா அது ஒரு உள்ள ரீடர் மூலிமா ரீட் பண்ணி அது வந்து டேட்டா வந்து அதோட பிஎல்சி அப்புறம் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அது எல்லாத்துக்கும் அனுப்போம். அது அனுப்புனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சிக்னல் வந்து மிஷினரிக்கு போகும், வந்து டேட்டா வந்து இன்புட் கொடுக்கும். ஸோ இந்த இது பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்புட் கொடுக்கும். ஸோ அந்த இன்புட் சிக்னலை எடுத்துக்கிட்டு அந்த மிஷின் வந்து மூவ்மெண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதோட வேலையை வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அதனால் எடுத்துக்க முடியல, இல்லை வந்து ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீட்பேக் மூலிமா திருப்பி வந்து அந்த கண்ட்ரோலருக்கு வந்து டேட்டா வந்து பேனல் போர்டுக்கு வந்து அலாரம் காட்டிடும், எரர் வந்து காட்டிடும். ஸோ நீ இங்கே கொடுத்ததை வந்து ப்ரோக்ராம் எரர் இருக்குது, என்னால் எடுத்துக்கிட்டு அந்த மிஷினை வந்து ரன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுத்துரும், அந்த பேனல் போர்டுக்கு ரிட்டன் வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நடக்கும். நம்ம இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா மூமெண்ட்ஸ் எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துடும் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேனல் போர்டில் வந்து இன்புட் பண்ணுறோம், அது வந்து மிஷின் பேக் சைடில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு போகுது, அங்கேருந்து ஒரு டேட்டா சிக்னல் வந்து மிஷினுக்கு போகுது, மிஷின் போயிட்டு மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்புறம் அந்த மிஷின் வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்க முடியல, இதில் ஏதாவது அந்த ப்ரோக்ராம் எரர் இருக்குது அப்படின்னா திருப்பி வந்து ஃபீட்பேக் வந்து திருப்பி பேனல் போர்டுக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின். ஸோ சிஎன்சி மிஷினில் எத்தனை டைப்பான மிஷின் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிஎன்சி மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட்டு, அதை யூஸ் பண்ணி நிறையா மிஷினரி வந்து வருது. அதாவது அதோட பர்பஸ் வைஸாக வந்து நிறைய மிஷினரி வந்து வேர்ல்டு வைஸாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து மேஜராக உள்ள மிஷினரி மட்டும் பார்க்கலாம். சிஎன்சி மில்லிங் மிஷின், சிஎன்சி லேத் ஆர் டர்னிங் மிஷின், சிஎன்சி போரிங் மிஷின், சிஎன்சி லேசர் கட்டிங், அப்புறம் சிஎன்சி கிரைண்டிங் மிஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎன்சி ட்ரில்லிங் மிஷின், பிளாஸ்மா கட்டிங், ஒயர் கட்டிங், சிஎன்சி இடிஎம் மிஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎன்சி வாட்டர் ஜெட் கட்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎன்சி ரோட்டர் மிஷின். ஸோ இதை தவிர்த்து நிறையா சிஎன்சி மிஷின் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான மிஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு மிஷினும் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத சும்மா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டாபிக், ஒவ்வொன்றும் பெரிய மிஷினு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னே டீப்பாக வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மிஷின்னா வந்து மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிஎன்சி மில்லிங் மிஷின் அப்படின்னா பெரிய பெரிய பிளாக்கு, அப்புறம் வால்வ் ஐட்டம், அதாவது ஸ்கொயர் பிளாக்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்கொயர் பிளாக்கு, அப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஓட்டுறாங்க, மோல்டன் டை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்கை வந்து மிஷினிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சிஎன்சி மில்லிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சிஎன்சி லேத்து அப்படி இல்லைனா சிஎன்சி டர்னிங் அப்படின்னா ரவுண்ட் ஜாபு, ரவுண்ட் காம்பனன்ட்ஸு, வட்டமாக இருக்க பெரிய காம்பனண்ட்டு. ஸோ அந்த மாதிரி காம்பனண்ட்லாம் வந்து இந்த லேத் மிஷினில் வந்து மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறாங்க, மிஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன போரிங் மிஷின்னா பிக் சைஸ் போர் இருக்கு இல்லையா, போர்னால் நமக்கு வந்து பெரிய கூலி மாதிரி வந்து இருக்கிறதா வந்து போர் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போரிங் மிஷின் தான் இருக்குது. அப்புறம் வந்து லேசர் கட்டிங்னா நம்ம லேசர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் கட் பண்ணி எடுப்பாங்க, லேசர் கட்டிங் சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா கிரைண்டிங் மிஷின், சிஎன்சி கிரைண்டிங் மிஷின்னா கிரைண்டிங் வீல் இருக்கும், அந்த வீலை வச்சு இவங்க வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, ஷார்ப்பாக ஆக்குறது, ஒரு கட்டிங் எட்ஜ் வந்து ஷார்ப் ஆக்குறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கிரைண்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரில்லிங் மிஷின், ட்ரில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்மா கட்டிங் அப்படின்னா ரா மெட்டீரியலில் வந்து கட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பிளேட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி கக்கி ஹீட் பண்ணி அந்த மெட்டீரியலை உருக்கி கட் பண்ணி எடுக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த பிளாஸ்மா கட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயர் கட்டிங்னா வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மாதிரி தான், மிஷின் மாதிரி தான், இடிஎம் மிஷின் மாதிரி தான். நம்ம மெலிசான கம்பி வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணி அது மூலிமா வந்து கட் பண்ணி எடுப்பாங்க மெட்டீரியலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இடிஎம் மிஷின். ஸோ இடிஎம் மிஷின்னா வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷின் தான் வந்து இடிஎம் மிஷின் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, டூல் அண்ட் டை மேக் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஜெட் கட்டிங், வாட்டரை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து அனுப்பி அது மூலிமா வந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் வந்து வாட்டர் ஜெட் கட்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா சிஎன்சி ரோட்டர் மிஷின், அது வந்து இந்த வுட்டு அப்புறம் டோர் பண்ணுறாங்க இல்லையா, டோரு அப்புறம் வுட்டு டிசைனு, ஃபர்னிச்சர் ஐட்டம், ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் பயன்படுத்துகிற மிஷின் தான் வந்து இந்த சிஎன்சி ரோட்டர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி மிஷின் மேனுஃபேக்சரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎன்சி மிஷினுங்கிறது வந்து வேர்ல்டு வைஸாக வந்து நிறையா கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நிறையா கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் எங்கே பண்ணுறாங்கன்னா ஜப்பானில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சைனா, இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே, அப்புறம் தாய்வான், ஜெர்மன். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்ட்ரியில் வந்து அந்த சிஎன்சி மிஷினே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ பர்டிகுலராக இந்தியாவில் எந்த ஏரியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர், பூனே, பெங்களூரு, ஸோ எக்ஸ்ட்ரா பிளேஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரியில் வந்து ஒருத்தவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறையா மேனுஃபேக்சரர்கள் வந்து இந்த சிஎன்சி மிஷின் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும், பர்டிகுலர் ஐடி இருக்கும். அப்புறம் மிஷினுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நேமும் ஐடியும் மாறிட்டே இருக்கும். அதாவது சிஎன்சி மிஷின் வந்து 2 விஷயம் இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேங்களா? சில மிஷினில் வந்து ரெண்டுமே வந்து ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே அவங்களே பண்ணிக்குவாங்க. சில மிஷினில் சில மேனுஃபேக்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேர் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, பட் வந்து சாஃப்ட்வேர் வந்து வேறு ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ சிஎன்சி மிஷினில் பார்த்திங்கன்னா மெக்கினோங்கிறது பெரிய கம்பெனி. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஹார்ட்வேர் பண்ணிக்குவாங்க, மெக்கினோ வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் மிஷின் மேக்கரு பார்த்திங்க அப்படின்னா மக்கினோ, மசாகு, டூசான், பிஎஃப்டபிள்யூ, ஹார்ட்ஃபோர்டு, அப்புறம் டிஎம்ஜி மோரி, ஹாஸ் மிஷின். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதாவது மிஷின் மேக் பண்ணுறவங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பேனல் போர்டு கண்ட்ரோல் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் என்ன யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா மக்கினோ, ஃபனுக்கு, சிமென்ஸு, மிச்சிபிசி, ஹேஸு. ஸோ இந்த மாதிரி பேனல் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வேர்ல்டு வைஸாக நிறையா யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபனுக்கு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்னொன்று ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டிஎம்ஜி மோரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரியான ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் பேசிக் கண்ட்ரோல் மாதிரி இருக்காது, ஒரு வேறு மாதிரியான வந்து பேனல் போர்டு கண்ட்ரோலிங் சிஸ்டம் ஒரு டிசைனே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஹாஸ் மிஷின் வேறு மாதிரி இருக்கும், மெச்சிபிசியோட டிசைன் வேறு மாதிரி இருக்கும், சிமெண்ட்ஸோட பேனல் போர்டு டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனல் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும், அந்த டிசைன் மாறும். பட் ஆனால் சில பட்டனோட ப்ராசஸ் எல்லாம் மாறாது, சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மிஷினை வந்து ஓட்டுறீங்க, மிஷினை பார்க்குறீங்க அப்படின்னா அதோட மேனுஃபேக்சர் யார், அதோட பேனல் கண்ட்ரோல் யார், அது என்ன வெர்ஷனு, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎன்சி மிஷினில் நிறையா பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா மிஷின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் வந்து இந்த சிஎன்சி மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷின் இருக்குது, அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷின், ஸோ எல்லாமே இருக்குது. அதாவது காமனே போட்டு வாஷ் பண்ணுற மிஷினும் இருக்குது, வெல்டிங் மிஷின் இருக்குது, பெயிண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸு, மெடிக்கலு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைஸாக எங்கெல்லாம் நமக்கு காமனண்ட் தேவைப்படுதோ, மெட்டல் பேஸ்டு யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பேஸ்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் சிஎன்சி மிஷின். ஸோ அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா ஹை அக்யூரசி. நம்ம வந்து ஓட்டுற காமனண்டு, நம்ம ஓட்டுற ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். இப்போ மேனுவலாக போடும்போது எரர் வரும், அப்புறம் வந்து கஸ்டமர் கேட்டிருக்க மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியாது, மேனுவலாக பண்ணும்போது சில விஷயங்கள் மாறும். ஸோ இந்த சிஎன்சி மிஷினில் வந்து பண்ணும்போது ஹை அக்யூரேசியாக வந்து நம்ம காமனண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைலில் உள்ள காமனண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த மிஷினரி யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து மிஷினிங் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு மிஷினிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி. இப்போ வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதிகப்படியான ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க முடியும், அதிகப்படியான உற்பத்தியை நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் டைம். இப்போ வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு ஆகிற டயத்தை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும், இந்த மிஷின் நல்லா கம்மியாக ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா லெஸ் மேன் பவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் வந்து கம்மி பண்ண முடியும். 5 பேர் 6 பேர் பார்க்க வேண்டிய வேலை இந்த ஒரு மிஷினே வந்து பார்த்துரும். ஸோ அந்த ஒரு மிஷினுக்கு அந்த ஆப்ரேட்டர் வந்தால் மட்டும் போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது 24/7 வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த மிஷின் மூலியமாக. அந்த மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வைஸாக ஏதாவது ஃபெயிலியர் இல்லை அப்படின்னா அந்த மிஷினை வந்து நீங்கள் வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கலாம், ரன் பண்ணிட்டே இருக்கலாம். மிஷின் வந்து ரெஸ்ட்டு வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மேஜர் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சிஎன்சி மிஷின் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹை காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட்டில் இருக்கும் மிஷினு. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செயலாக இருக்கும். மிஷின் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகம். இப்போ ஸோ அந்த மிஷினை வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் இல்லை மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் காஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கில் ஆப்ரேட்டர் நீடு சம் பிளேஸ். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கில்லான ஆள் தேவைப்படுது. ஏன்னா அந்த மிஷினுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், மிஷினை வந்து நம்ம செட்டப் பண்ணி எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு, அவுட்புட் எடுக்கிறதுக்கு, அந்த மிஷினை வச்சு நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஹையான ஸ்கில் தேவைப்படும் சில இடத்துல. ஸோ நீங்கள் ஒரு 10 பேர் ஆப்ரேட்டர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தவங்க வந்து சட்டர் இல்லை ப்ரோக்ராமர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஹையான ஸ்கில் உள்ள பர்சனும் தேவைப்படுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரொடக்ஷன் வந்து நாட் சூட்டபிள். இப்போ வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் ஓட்டுற இடத்துக்கு, கம்மியான ப்ரொடக்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு வந்து இது வந்து சூட்டபிள் ஆகாது. மாஸ் ப்ரொடக்ஷன் போடுறதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு, அப்புறம் டஸ்ட்டு கண்ட்ரோல்லாம் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் டஸ்ட்டுலாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கும். அந்த மிஷின் செயல்படுறதுக்குன்னு சில டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சருக்குள்ளே நம்ம வந்து அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டஸ்ட்டு கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் டஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு, டஸ்ட்டு வர இடத்துல நீங்கள் இந்த மிஷினை வச்சிங்க அப்படின்னா அது அந்த மிஷினுக்கு பேக் சைடு ஒரு சிஸ்டம் இருக்கும் சொன்னேன் இல்லையா, பெரிய ஏரியா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎல்சி அப்புறம் நிறைய சர்க்யூட் போர்ட்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இது வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஸ்பார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மிஷினே வந்து புகைச்சிடும். அதனால் வந்து டஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து ஆப்ரேட்டர் வந்து அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்ஜுரி ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட ஆக்சஸ் மூவ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். நம்ம கண்மூடி கண்ணு திறக்கலாட்டி ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ்மெண்ட்டு போயிடும். வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சென்சார்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்போம். சில டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸோ இந்த சிஎன்சி மிஷினில் பார்த்திங்கன்னா சில மிஷினில் வந்து கூலண்ட் ஆயில் அப்படிங்கிறத சுற்றுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குடிக்கிற தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நிறையா நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை வரதுக்கும், நிறையா ஃபியூச்சரில் தண்ணி பிரச்சனை வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎன்சி மிஷினை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியணும் அப்படின்னா நான் அப்கமிங்கில் வீடியோ போட்டே இருப்பேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஎன்சி மிஷினை பற்றி நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.